நான் ஊரில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் வந்து வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வந்திருந்தாரு. வீட்டுக்கு வந்தாங்க. அவருக்கு டீ கீலாம் வச்சு கொடுத்து, "நான் எப்படிடா இருக்கீங்க? வெளிநாட்டு வேலைலாம் எப்படி?" இப்படின்னு பேசும்போது, "தம்பி நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன், வச்சுக்கிறேன். அங்கெல்லாம் அப்படி, இப்படி" அதுன்னு பயங்கர பில்டப் பண்ணி பேசினாரு. ஆனால் வந்து நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்த பிறகு அந்த அண்ணன் மீட் பண்ணலான்னு பார்க்குறேன். மீட் பண்ணவே முடியலண்ணா. இங்கே வந்த பிறகு மீட் பண்ணவே முடியலண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து பார்க்கவா போகிறீங்க, வைக்கவா போகிறீங்கன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணுறது. ஆனால் வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சுட்டு வரவங்க வந்து நல்லா வந்து மக்களோட மக்கள் கலந்து இருப்பாங்க. ஆனால் படிக்காத லேபராக வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற மாரி, இந்த ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் வந்து ஒரு ஹாஸ்டல் கட்டி அங்கே தான் ஸ்டே பண்ண வைப்பாங்க. இது எல்லா நாடுகள்லையும் இதான் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து சரியான போக்குவரத்து இருக்காது. காலையில் 4 மணிக்கு எந்திச்சு வேலைக்கு விடுவாங்க. நைட்டு 10 மணிக்கு வர அவங்கள மீட் பண்ணுவாங்க. அப்படி மீட் பண்ணுற மாரியா இருந்தால் எதாச்சும் மீட் பண்ணுற மாரி தான் ஞாயிற்றுக்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நல்லா ட்ரெஸ் போட்டு வந்து மீட் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கும் சொன்னேன். ஆனால் அந்த அண்ணன் வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட மீட் பண்ணலை அப்படின்னு சொன்னான். இதுமாரி தான் என் ஃப்ரெண்டு வந்து சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிக்கிறான். டே அப்புறம் இப்போ சொன்ன போய் பார்த்தா திருவான்மூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு கடையில் வெங்காய தூளி ஒழிச்சிக்கிட்டு பயங்கர பந்தா பேசினான் ஊரில் வந்துக்கிட்டு. அப்படி தான் இருக்குது இங்கே இந்த வேலை.